டிசம்பர் 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே நேற்றைக்கு நடந்தது. ஸோ அது தொடர்பாக உலகநாயகன் கமலஹாசன் ஒரு காணொளி பேசியிருந்தார். அதில் அவர் எத்தனை எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர் தத்தெடுத்துக்கிட்டாரு, அவரும் தினத்தந்தி அதிபரும். ஸோ அவங்க இனிமேல் நமக்கு அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்வு எக்ஸ்டெண்ட் ஆனது மருத்துவத்தின் மூலமாக. ஸோ அவங்க எப்படி அவங்களெல்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறத அதில் நிறையா டாக்டர்ஸு, லாயர்ஸு அப்படிலாம் வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படி. ஆனால் அவங்க பண்ணாத தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை. அவங்க அப்பா அம்மா எய்ட்ஸ் பாசிட்டிவ்ங்கிறதுனால அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டாக பேசியிருந்தார். அந்த காணொளி கிடைச்சது. பெற்றால் தான் பிள்ளையா என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். காரணம், தெரியாமல் நிகழும் அவலங்கள் பல இந்த நாட்டில், நம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்து கவலைகளை எல்லாம் நாம் பட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம் நாட்டு கவலையும் கொஞ்சம் பட வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தபோது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35,000 குழந்தைகள் பெற்றோர்களுக்கு எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்ததனால் இவர்களுக்கும் வந்தது. அதாவது எய்ட்ஸ் வந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள், எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்த அவர்களுக்கு பிறந்தவர்கள் 35,000 பேர். 35,000 பேரை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்னு திகைத்து போனோம். அதில் இனி பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற 2,000 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பாலியேட்டிவ் கேர் என்று சொல்வார்கள், இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுவோம் என்று அந்த குழந்தைகளின் தந்தையாக நானும் தினத்தந்தி அதிபரும் மாறினோம். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் பெற்றால் தான் பிள்ளையா. ஆனால் எங்கள் பொறுப்பை பன்மடங்காக்கி விட்டது மருத்துவம். அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க இந்த பிள்ளைகள்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சாங்க, ஆர்சன்னு, பொழைச்சிட்டாங்க. இன்னைக்கு அதில் வெகு சிறிய விழுக்காடே மரணத்தை எழுதினார்கள். மற்றவங்கெல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க, வக்கீல் இருக்காங்க. என் குடும்பம் அப்போவே பெரிது, இப்போ இன்னும் பெரிது.